சென்னையில் சூப்பராக மந்தி பிரியாணி சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து நக்தி மந்தி ரெஸ்டாரண்ட் இருக்குது. எங்கே இருக்குன்னா நம்ம அரும்பாக்கம் இருக்குல்ல, அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி டுவர்ட்ஸ் கோயம்பேடு போகிற வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இங்கே வந்து சூப்பராக நந்தி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தால் இங்கே வெளியே இருக்க கூட்டம் பாருங்கள். நைட்டு 10 மணிக்கு பயங்கர கூட்டம். வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour வெயிட் டைம் அப்படின்னாங்க. சரி, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணி சாப்பிட முடியாதுன்றனால ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஹோட்டலுக்கு போகிறேன். அந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஹோட்டல் போயிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஹோட்டல் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சென்னை வர்றப்போ உள்ளே போய் உட்காந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ ரூமுக்கு வந்து மந்தி பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து நான் வந்து சிக்கன் மந்தி பிரியாணி வாங்கியிருந்தேன். அவங்க வந்து பிளேட் எதுவும் கொடுக்கல. சிக்கன் வந்து தனியாக வச்சுருக்குறாங்க, காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து அங்கே அந்த பிளேட்டில் வச்சு இந்த ரைஸ்லாம் உள்ளே அப்படியே போட்டு அது மேலே இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருந்திருக்கும். பட் பார்சல் வாங்கிட்டு வந்ததுனால, ஒரு வழியெல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்ததுனால அந்த ஃபீல் கிடைக்கல. பட் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கு. ரொம்ப மசாலா இல்லாமல், கொஞ்சம் பிரியாணி மாதிரி இல்லாமல், கீ ரைஸ் மாதிரி இல்லாமல், ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. சிக்கன் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ரூமுக்கு வந்து மந்தி பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டேன். தனியாக சிக்கன் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ சிக்கன் ஓப்பன் பண்ணி அந்த பிரியாணிக்கு உள்ளே போட்டுட்டேன். பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப மசாலாலாம் ரொம்ப இல்லைங்க. எல்லாம் ஐ திங்க் பிரியாணிலாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே நிற்கணும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல், இது வந்து கீ ரைஸும் இல்லாமல் பிரியாணி இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளேவர் டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்மளாம் ஒரு பெரிய ஒரு ஃபுட் ரிவ்யூ கிடையாது, இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சிக்கனை இது சேர்த்து சாப்பிட்றேன். நீங்கள் சொன்ன இந்த மசாலா டேஸ்ட்டும் எதுவும் இல்லை. சிக்கன்லேயுமே ரொம்ப மசாலா ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் பிளேட்டில் போட்டு இந்த ரைஸை போட்டு அது மேலே சிக்கன் வச்சு இந்த இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிருக்கும். ஸோ நான் அப்படி பிளான் பண்ணால் போய் எப்படி பாஸ் வாங்கிட்டு வந்தோம், அதே மாதிரி நீங்கள் பண்ணாமல் முதலே பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு உங்களுக்கு டேபிள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அங்கேயே நிறைய ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் மந்தி பிரியாணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வரலாம். போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இல்லை யாரையும் அங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ வந்து உங்கள் ரிவ்யூ ஆர் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் மச்சேஸ்.